ஸோ ஒரு கூட்டணி அடுத்த தடவை திருப்பி ஜெயிக்கிறதுங்கிறது எல்லா நேரமும் நடந்ததில்லைங்கிறதுக்கு இது. இன்னொன்று சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும்ல. இல்லை, நான் வரேன். இது முதல் கணக்கு. ரெண்டாவது கணக்கு எடுத்துக்கோங்க. இதுவரை வந்த எல்லா தேர்தலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருகின்ற எம்பி எலெக்ஷன், அதுக்கு அடுத்து வர எம்எல்ஏ எலெக்ஷனில் 7% ஓட்டு குறையும். அடுத்தது உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி. சார் இன்னைக்கு நேற்றைக்கு நேரு பேரில் ஏன் கேஸ் போடலன்னு இருக்காங்க. உடனே இவங்க அப்பீல் பெண்டிங்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு போட்டாகணும். போட்டார்கள் என்றால் இடி அடுத்ததாக சம்மன் செய்யலாம். இவருக்கு எலெக்ஷனையும் வேறு காரணம் சொன்னால் கைது கூட செய்யப்படலாம். இதே நேரு அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் கோயிலுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் சொத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணா அந்த டேட்டாவை நான் அனுப்புகிறேன். அந்த ப்ராப்பர்ட்டியை வேறொரு ஆளை வச்சு சிங்காநல்லூரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ பொன்முடி பேரில் இருக்கிற வழக்கு மே மாதம் வருது. திரு உதயநிதி பேரில் இருக்கிற வழக்கு ஏப்ரல் திருப்பி தள்ளி வச்சிருக்காங்க. இவர்கள் எல்லாம் அதே போல் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். பட் இதையெல்லாம் பிஜேபி எடுத்துகிட்டு போகணும். பிஜேபின்னா அதிமுக கூட்டணி. சார் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்காரங்க இவங்க நம்மளை கவுத்துருவாங்கன்னு பயந்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி டேபிளுக்கு முன்னால் பிரவீன் சக்கரவர்த்தி அமர்ந்து கொண்டே திரு விஜயிடம் பேசி நாங்கள் நிற்கிற அந்த 28 தொகுதியில் டம்மி கேண்டிடேட் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டதாக ஒரு செய்தி ஓடுகிறது. காங்கிரஸ் திமுகவை நம்பவில்லை. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் பல்வேறு பேர் சிக்கலில் இருக்காங்க. முந்தா நேற்றைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் ஏன் பண்ணலன்னு சொல்லி ஹைகோர்ட் கேட்டுட்ருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் இப்போ இருக்கிற சூழ்நிலை வழக்குகள் இவர்களை நெறித்து கொண்டு இருக்கிறது. எஃப்ஐஆர் போடாமல் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில நாட்களில் செந்தில் பாலாஜி பேர்லையும் நேரு பேர்லையும் எஃப்ஐஆர் போடணும். பட் இந்த நேரத்தில் ரெய்டு அழைப்புகள் இல்லாட்டியும் இதை அதிமுக பாஜக கொண்டு சென்றால் திமுக இது வரைக்கும் ஒரு எலெக்ஷனில் கூட கலைஞர் அவர்கள் 1971 முதலமைச்சராக வந்த பிறகு அவராக முதலமைச்சர்னு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சது முதல் முறை தான். 69 அண்ணாதுரைக்கு பேர் ஜெயிச்சதை இறந்ததுனால் வந்தார். ஒரு தேர்தலில் கூட மீண்டும் ஜெயிச்சது கிடையாது. ஸோ இந்த முறை அதுதான் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். இந்த 2026 தேர்தல் களத்தில் திமுக கூட்டணி எப்படி 2021 இருந்ததோ அதே மாதிரி எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் இருக்குது. ஸோ இது வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 2021 சேம் டிட்டோ இந்த வாட்டி நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, நீங்கள் ரொம்ப எளிதாக பார்க்கணும்னு சொன்னால் ஒரு கூட்டணி அதே கூட்டணி இருந்தால் மீண்டும் ஜெயிச்சிருக்கான்னா தமிழ்நாட்டிலேயே பார்த்துருவோம். 96 திமுகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் நமது ரஜினிகாந்த் ஆசையோடு எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. பர்கூரில் ஜெயலலிதா அம்மா தோத்தாங்க. பெரும்பாலான அமைச்சர்கள் தோத்தாங்க. 4 அதிமுக தான் ஜெயிச்சாங்க. அவ்வளவு 40க்கு 40 எம்பிலையும் ஜெயிச்சாங்க. ஆனால் 98 அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய கூட்டணியை ட்விஸ்ட் பண்ணாங்க. அந்த கூட்டணி அப்படியே இருந்துச்சு. இந்த பக்கம் அவங்க பாமகவை சேர்த்துக்கிட்டாங்க. மதிமுக தனியாக நின்று இருந்தது. அப்போ தான் அவர் 96 முதல் தேர்தலில் நின்று 8% வாங்கினார். இவங்க போய் அவங்களுடைய தாயகத்துக்கு போய் வைகோவை சந்தித்து கூட்டணியை சேர்த்துக்கிட்டாங்க. இங்கேருந்து தைலாபுரம் போய் ராம்தாஸை சந்தித்து கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. இது கமலாலயம் போய் இலகணேசனை பார்த்து சேர்த்து இந்த கூட்டணி 2 வருஷத்தில் 32 சீட்டு ஜெயித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு இந்த நடுவில் இருந்த 2 வருஷத்தில் அவங்க வீட்டுக்கு ரெய்டு பண்ணி அவங்களுக்கு இத்தனை செருப்பு இத்தனை புடவைன்னு சன் டிவியில் அதையே காட்டி கூட மக்கள்கிட்ட எடுபடல. ஸோ ஒரு கூட்டணி அடுத்த தடவை திருப்பி ஜெயிக்கிறதுங்கிறது எல்லா நேரமும் நடந்ததில்லைங்கிறதுக்கு இது. இன்னொன்று சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும்ல. இல்லை, நான் வரேன். இது முதல் கணக்கு. ரெண்டாவது கணக்கு எடுத்துக்கோங்க. இதுவரை வந்த எல்லா தேர்தலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருகின்ற எம்பி எலெக்ஷன், அதுக்கு அடுத்து வர எம்எல்ஏ எலெக்ஷனில் 7% ஓட்டு குறையும். 2019 தேர்தலில் திமுக வாங்கியது 54.1 கூட்டணியா. ஆமாம். திருப்பி அதே 2021 44 வந்துருச்சு. ஸோ 7% குறைஞ்சி போச்சு. இல்லை 53.6 7 என்னமோ. ஸோ 6.25% மேலே குறைஞ்சிது. மீண்டும் திருப்பி இப்போ 2024 அது 43 குறைஞ்சிடுச்சு.
ஸோ இப்போ 2024 ஜெயிச்சதுக்கு காரணம் இவங்க 2 பேர் பிரிஞ்சிருந்தது தான். இன்னும் சேர்ந்து இருந்தால் 1-1 2 ஆக வேண்டாம், 1-1 11 கூட ஆக முடியும். ஸோ கூட்டணி இல்லைங்கிறது ஒரு மிகப்பெரிய காரணியாக ஆச்சு. அடுத்தது உங்களுக்கு இப்போ இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சி சார். இன்னைக்கு நேற்றைக்கு நேரு பேரில் ஏன் கேஸ் போடலன்னு இருக்காங்க. அவங்க முதல்ல போலீஸ் தரப்பு சார்பாக பேசுகிற மாதிரி அட்வொகேட் ஜெனரல் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் கேட்டோம் கொடுக்கல அப்படின்னு இருக்காங்க. இருக்கிறது இவங்க ஆட்சி. அப்புறம் அதுக்கப்புறம் ஏஜி எழுந்து இல்லை அவசியம் இல்லை, எஃப்ஐஆர் போடுறதுக்கு தேவையில்லை, என்கொயரி தான் தேவை அப்படின்னு இருக்காங்க. உடனே இவங்க அப்பீல் பெண்டிங்னு ஏதோ சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு போட்டாகணும். போட்டார்கள் என்றால் இடி அடுத்ததாக சம்மன் செய்யலாம். இவருக்கு எலெக்ஷனையும் வேறு காரணம் சொன்னால் கைது கூட செய்யப்படலாம். நேரு என்ன பண்ணுறார் சார், நீங்கள் கோயிலுக்கு போவீங்களா? எங்கே போவீங்க? உங்கள் ஊரில் இருந்தால் ஊர் கோயில் போவீங்க, இங்கே பக்கத்தில் போவீங்க. ஆமாம். கோர்ட்டில் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் தனித்தனி பகுத்தறிவு கோயில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சட்டநாதர் கோயிலா? இல்லை சார், கேஸில் ஜெயிக்கணும்னா இங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பேர் என்ன தெரியுமா? வளக்குருத்தீஸ்வரர் கோயில். அதுக்கு கிறிஸ்டியன் எம்பி வசந்தி ஸ்டான்லின்னு வாரம் கனிமொழிக்காக போனாங்க. அவங்க திகாரில் இருந்த பொழுது வசந்தி ஸ்டான்லி வளக்குருத்தீஸ்வரர் கோயிலுக்கு போனாங்க. நம்ம சிம்பு பேரில் அந்த பிபி கேஸ் வந்தப்போ ராஜேந்தர் கூட, அந்த டி ராஜேந்தர் கூட போனார். இவர் நீங்கள் சொன்ன மாதிரி சட்டநாதருக்கு போனார். சட்டநாதர் காப்பாற்றுவாரோ இல்லையான்னு 44 லட்ச ரூபா கொடுத்து திருப்பதிக்கு போனார். அதுக்கப்புறம் இன்னும் தெரியாருங்க, நான் தமிழ்நாட்டுடைய அதானி யார்? தமிழ்நாட்டின் அதானியா? கலாநிதி மாறன் சார். இப்போ 1050 கோடி ரூபாய்க்கு லண்டனில் டீம் வாங்கியிருக்கார். எவ்வளோ? 1050 கோடி ரூபாய்க்கு லண்டனில் டீம் வாங்கியிருக்கார். அதில் பாகிஸ்தான் வீரரை எடுத்தார்னு கவாஸ்கர் அவரை கிண்டல் பண்ணியிருக்கார். அந்த அதானி பேரில் வழக்கு இருந்த பொழுது அவங்க எங்கே போனாங்க தெரியுமா? கலாநிதியுடைய மனைவி செல்வி அக்கா எல்லோரும் சேர்ந்து கொண்டு காளஹஸ்தியில் போய் பரிகாரம் பண்ணாங்க. இதெல்லாம் கற்றுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்தால் இப்போ நம்ம நேரு அண்ணாச்சி எங்கே போயிருக்காரு தெரியுமா? முந்தா நேற்று மகன் தம்பி எல்லோரையும் அழைத்து கொண்டு சோட்டானிக்கரை பகவதிக்கு போயிருக்காரு. கேரளா தானே? கேரளாவில். ஆமாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எதுவும் ஊழல் பண்ணீங்க, நீங்கள்லாம் பண்ண மாட்டீங்க, நமக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் யாராவது சிக்கலில் மாட்டிக்கிட்டால் தெரிஞ்சுக்கங்க. திராவிட பைத்திய அறிவுன்னா எந்தெந்த கோயிலுக்கு போனால் வழக்கில் ஜெயிக்கலான்னு. இதே நேரு அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் கோயிலுக்குள்ள ஒரு ட்ரஸ்ட் சொத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணா அந்த டேட்டாவை நான் அனுப்புகிறேன். அந்த ப்ராப்பர்ட்டியை வேறொரு ஆளை வச்சு சிங்காநல்லூரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு போய் வழக்கு நடந்துட்டுருக்கு. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம இது வேண்டாம். ஸோ அடுத்தது பார்த்தா நேற்றைக்கு அந்த இதில் பிஎஸ்என்எல் பழைய ஜிஎம்எல்லாம் விசாரிக்கலான்னு வந்திருக்கு. சன் டிவி தயாநிதி மாறன் வீட்டில் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சை வச்சுக்கிட்டு 700 கோடின்னு திரு குருமூர்த்தி அவர்கள் எக்ஸ்பிரஸில் எழுதினார். பட் வழக்கில் வரப்போ 40 கோடின்னு தான் சிபிஐ சொல்லிச்சு. அந்த வழக்கில் மீண்டும் எடுத்துக்கொண்டு பிஎஸ்என்எல் சென்னை பழைய ஜிஎம்எல்லாம் இது விசாரிக்கலாம்னு இன்றைக்கி பேப்பர்லாம் வந்திருக்கு. இந்துவில் வந்திருக்கு, முதல் பக்கத்துலேயே வந்திருக்கு. ஸோ இந்த வழக்குகள் அவங்கள நெருக்க போகுது. இதுக்கு தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கேஎன்ஆர் வழக்கு வந்துருச்சா? அதன் பிறகு இன்னைக்கு பார்த்தீங்களா, ரன்பீர் சிங் நடிகர் அவர் காந்தாரா படத்தை கிண்டல் பண்ணி கோவாவில் பேசினார். அதில் காந்தாராவில் ஒரு சாமி ஆடுறப்ப பண்ணி இது பண்ணதெல்லாம் கிண்டல் பண்ணி மிமிக்ரி பண்ணி காட்டினார். இது தவறுன்னு வழக்கு போட்ட உடனே நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு அவருடைய சார்பாகவே கோர்ட்டில் என்ன அஃபிடவிட் சொன்னாங்கன்னா, நான் போய் பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற சாமுண்டி கோயிலில் சாமுண்டீஸ்வரிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு ஒன்று வழக்கு இதன் காரணமாக நிறுத்துறேன்னு இருக்காங்க. இப்போ பொன்முடி பேரில் இருக்கிற வழக்கு மே மாதம் வருது. திரு உதயநிதி பேரில் இருக்கிற வழக்கு ஏப்ரல் திருப்பி தள்ளி வச்சுருக்காங்க. இவர்களெல்லாம் அதே போல் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். பட் இதையெல்லாம் பிஜேபி எடுத்துகிட்டு போகணும். பிஜேபின்னா அதிமுக கூட்டணி. அதனால் சார், திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்காரங்க இவங்க நம்மளை கவுத்துருவாங்கன்னு பயந்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி டேபிளுக்கு முன்னால் பிரவீன் சக்கரவர்த்தி அமர்ந்து கொண்டே திரு விஜயிடம் பேசி நாங்கள் நிற்கிற அந்த 28 தொகுதியில் டம்மி கேண்டிடேட் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டதாக ஒரு செய்தி ஓடுகிறது. ஸோ தட் விஜய் அங்கே பிரிக்காமல் எங்கள் கூட்டணி ஓட்டுகள் மொத்தமாக வரணும்னு ஒரு வேண்டுகோள் வைத்ததாக நமக்கு ஒரு செய்தி வருகிறது. ஸோ காங்கிரஸ் திமுகவை நம்பவில்லை. ஸோ தன் பலத்தில் ஜெயிக்கணும்னு வேலை பண்ணுறாங்க. ராகுல் காந்தி வருவாரான்னு தெரியாது. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் பல்வேறு பேர் சிக்கலில் இருக்காங்க. முந்தா நேற்றைக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் ஏன் பண்ணலன்னு சொல்லி ஹைகோர்ட் கேட்டுட்ருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கில் ஐயா, ஒரு பொருளை நீங்கள் போய் கடையில் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் டெய்ரி வாங்கணும், 4 பேருக்கு டெய்ரி வாங்கணுன்றீங்க. ஒரு டெய்ரி எவ்வளோன்னு கேட்குறீங்க, 80 ரூபான்றாரு.
4 எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா 75 ரூபாய்க்கு கொடுக்குறான்ற. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வாங்க வேணான்னு வெஸ்ட் மாம்பலத்தை டி நகரில் போய் கேட்டால் 70 ரூபாய்க்கு கிடைக்குது. அதே பாரிஸுக்கு போட்டால் 65 ரூபாய்க்கு கிடைக்கும். இன்னும் ஆன்லைனில் தேடினா இன்னும் கூட குறைக்கலாம். ஒரு 4 கடையில் கேட்டால் 4 விலை வரும். இவங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், 45 கேவிஏ டிரான்ஸ்ஃபார்மரை 33 கம்பெனி டெண்டர் போடுது. 33 கம்பெனியும் 7,29,80 ரூபான்னு போட்டிருக்காங்க. எப்படி பாசிபிளாக ரேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன மாறும், ஆனால் பேக்கிங் ஃபார்வர்டிங் அது இதுன்னு போட்டு ஃபைனல் பேஸ் ப்ரைஸு 33 கம்பெனியும் ஒரே ரேட்டு. இப்போ டெண்டர் போடுறதுக்கே என்ன, நீங்கள் கம்மியாக கோட் பண்ணுறீங்க, அவர் ஒரு ரேட் போடுவார், தம்பி ஒரு ரேட்டு போடுறார், நான் ஒன்று போடுறேன், நான் புதுசாக பிஇ படிச்சுட்டு நமக்கு கொஞ்சம் கம்மி லாபம் வந்தாலும் பரவாயில்லன்னு கோட் பண்ணி எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அங்கே திமுகவின் கழக கண்மணிகளும் அதிகாரிகளும் சேர்ந்து கொண்டு ஐயா எல்லாம் ஒரே ரேட்டு போடுங்கன்னு டெண்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவர் ஒருத்தர் இருக்காருங்களே, அண்ணாதுரை விருது பெற்றார் ஸ்டாலின் கையால், அவர் என்ன சொன்னார், திமுக என்றால் எப்படி செய்யும் ஊழல்னா விஞ்ஞான ரீதின்னு நம்ம இவர் சொன்னதாக சொல்வார்கள். எனக்கு தெரிஞ்ச அந்த வார்த்தை அதில் இல்லை. ஆனால் அதற்கு உதாரணம் நம்ம அண்ணாதுரை பிரைஸ் வாங்கினவர் சொன்னார். கடலக்காய் செடியில் கடலக்காய் பறிக்கணும்னு சொன்னால் வேர்க்கடலையை செடியை பிடுங்கிட்டு வேர்க்கடலை எடுக்கணும். ஆனால் திமுகவினர் எப்படி செய்வாங்க, இல்லை அந்த தலைமை குடும்பம் செய்யும்னா செடி அப்படியே இருக்கும், கையில் அவங்க கையில் பருப்பு வந்துடும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஎன் அண்ணாதுரை விருது கொடுத்தார். அது மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 7,29,000 கோட் பண்ணாங்க. நாங்கள் அவங்களெல்லாம் அத்தனை பேரையும் கூப்பிட்டு எல்லாரையும் குறைக்க வச்சு 6,80,000 வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் நம்ம அறப்போர் ஜெயராமன், நீங்களும் பல முறை பேட்டி எடுத்திருக்கீங்க, அவர் டெண்டர் போட்ட டேட்டு எந்த மாதம் போட்டாங்களோ அதே மாதம் ராஜஸ்தானில் வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ரேட்டு, 3,80,000 ஸோ 3,80,000 பொருளை 6,80,000 கம்மியாக வாங்கின மாதிரி. இதை இவங்க ஹைகோர்ட்டு கேட்டால் எந்த ஊழலும் நடக்கவில்லைங்கிறாங்க. அவங்க அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டு அந்த வழக்கும் வருகிறது. ஸோ இதனுடைய அத்தனை விவரங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போனால் நிச்சயமாக திமுக ஜெயிக்க முடியாது. திமுகவின் அரசியல் நிலைப்பாடு அப்படி இருக்கு. தேர்தல் இதை விட இன்னொன்றுங்க, இப்போ கேஸ் இடி உள்ளே வரணும்னா என்ன, தடுக்கணும்னா என்ன பண்ணணும், எஃப்ஐஆர் போடாமல் இருந்தால் உள்ளே வர முடியாது. எஃப்ஐஆர் போட்டாச்சு, அப்போ என்ன பண்ணுறது, எஃப்ஐஆர் போட்டால் வந்து தான் ஆவாங்க. அங்கே தாங்க இருக்குது திமுக. நம்ம சூப்பர் முதலமைச்சர் யாருங்க, சூப்பர் முதலமைச்சர்னா யாரு, உதயநிதியை சொல்கிறீங்களா? இல்லை உதயநிதி துணை முதலமைச்சர் சார். சூப்பர் முதலமைச்சர் அங்கே ஈசிஆரில் பங்களாவில் ஒருத்தர் இருக்காருல்ல, சரியா. அதானி அவர்கள், கௌதம் அதானி ஒரு ஸ்பெஷல் ஃப்ளைட்டை எடுத்துக்கிட்டு வந்து இங்கே செனட் ஆஃப் ரோடு சித்தரஞ்சன் சாலை பங்களாவில் சந்தித்தார் அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்துச்சு. ஆனால் இதில் சட்டசபையில் நான் அவரை பார்க்கவில்லைன்னு முதலமைச்சர் சொல்லிட்டார். திரு அதானி அவர்கள் ஒரு 1/2 சித்தரஞ்சன் சாலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காரில் ஈசிஆருக்கு போனாங்க. அங்கே ஒரு 4 மணி நேரம் விருந்தோடு பேசிட்டு போனாங்க. அவர்களுக்கு இது கிடைக்கும்னாங்க, அதுக்கு பேர் என்னது, ஏர்போர்ட் இது, அப்புறம் போர்ட்டு, மீதி சில கான்ட்ராக்டுகள் கிடைக்கும்னாங்க. ஸோ அதுதான் சூப்பர் முதலமைச்சர், உங்களுக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை சார், சரியா. ஸோ அவர் பேர் மாட்டுதுன்னு ஒன்று யார், நம்ம அதிமுகவில் அமைச்சர் விஜயபாஸ்கர். அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது லஞ்சம் வாங்கி ஊழல் செய்து சொத்து சேர்த்தார்னு டிவிஎஸ்சி வழக்கு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அவங்க போட்ட வழக்கை அப்படி நோண்டி எடுத்து பார்த்தா வேல்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அவங்க ஒரு மெடிக்கல் காலேஜுக்காக கொடுத்தார்னு அப்படி நோண்டுனா வேல்ஸ் நிறுவனம் ஒரு சொத்தை அவருடைய மனைவி பேரில் ஆர்டி கன்சல்டன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்பதை சதுர கம்பெனிக்கு விற்றுருக்காங்க. ஸோ அதில் நேரடியாக சூப்பர் முதலமைச்சர் வரை போகுது. இடி கேட்குறாங்க, எனக்கு அந்த கான்ட்ராக்டு அந்த டீட்டெயிலை கொடுங்கன்னு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, யாரை காப்பாற்றணும், எங்கே வேலை, நம்ம ஆட்சிக்கு திருப்பி வருவோமோ இல்லையோ, உளவுத்துறை நம்ம ஜெயிப்போம்னு சொல்ல மாட்டேங்குது. எடுக்கிற 4 யூக வகுப்பாளர்களும் ரொம்ப டஃப்னு சொல்கிறாங்க. அதனால கேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். விஜயபாஸ்கர் மீது இருக்கிற எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா? இப்போ திமுக வெற்றி பெறாது என்பதாக ஸ்டாலின் ஆட்சி உணர்ந்து அதிமுக அமைச்சரில் மொத்தம் 10 பேரில் 1000 இடத்துல ரெய்டு பண்ணாங்க. 3 அமைச்சர்கள் பேரில் தான் எஃப்ஐஆர் போட்டாங்க. ஒன்று விஜயபாஸ்கர், இன்னொன்று இவர் சேவூர் ராமச்சந்திரன், இன்னும் யாரோ ஒருத்தர். ஸோ சேவூர் ராமச்சந்திரன் வழக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அவருடைய மகன் பேரில் ஒரு சிபிஎஸ்சி காலேஜ் இருக்குது,
அதையும் எடுத்து ப்ராப்பர்ட்டியில் சேர்த்துருக்காங்க. அப்போது செந்தாமரை அக்காவும் நமக்கு ஸ்கூல் நடத்துகிறாங்க, ஒன்று மடிப்பாக்கத்தில் நடத்துகிறாங்க, ஒரு 150 கோடிக்கு பெருங்களத்தூரில் வச்சுருக்காக, குரோம்பேட்டில் வச்சுருக்காக, இதெல்லாம் ஒயிட்லேயே வருது. அதனால இது எங்கேயோ சிக்கலில் போகுங்கிறதுனால தான் இந்த எஃப்ஐஆரையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தெளிவாக திமுக போகுது. இப்போ இருக்கிற சூழ்நிலை, வழக்குகள் இவர்களை நெறித்து கொண்டு இருக்கிறது. எஃப்ஐஆர் போடாமல் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சில நாட்களில் செந்தில் பாலாஜி பேர்லையும் நேரு பேர்லையும் எஃப்ஐஆர் போடணும். பட் இந்த நேரத்தில் ரெய்டு அழைப்புகள் இல்லாட்டியும் இதை அதிமுக பாஜக கொண்டு சென்றால் திமுக இது வரைக்கும் ஒரு எலெக்ஷனில் கூட கலைஞர் அவர்கள் 1971 முதலமைச்சராக வந்த பிறகு அவராக முதலமைச்சர்னு எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சது முதல் முறை தான். 69 அண்ணாதுரைக்கு பேர் ஜெயிச்சதை இறந்ததுனால் வந்தார். ஒரு தேர்தலில் கூட மீண்டும் ஜெயிச்சது கிடையாது. ஸோ இந்த முறை அதுதான் நடப்பதற்கு வாய்ப்பு உள்ளது. இல்லை, இந்த சூழ்நிலையில் இன்னொரு தகவல் வருது. கனிமொழி அவர்கள் மாநில அரசியலுக்கு வர விரும்புகிறாங்க அப்படின்ற செய்தி அடிக்கடி ரொம்ப இப்போ பார்க்குறேன். தொகுதிகள் பங்கீடுல கூட அந்த ஒரு அவங்க சைடில் அந்த இல்லை அவங்க கேட்குறாங்க. பட் என்ன சிக்கல் என்று சொன்னால் இன்னொரு வழக்கம் இருக்குது, நம்மளதுலேயே பேசணும்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் பேரில் அவர் 6 வருடம் தேர்தலில் நிற்க முடியாமல் போகலாம்ங்கிற வழக்கு. ஸோ அப்படி இருக்கும் சூழ்நிலையில் அடுத்தது தான் இங்கே எம்எல்ஏவாக இருந்தால் தனக்கு முதல் வாய்ப்பு கிடைக்குமோ உதயநிதியை காட்டிலும். இன்னொன்று டெல்லியிலையும் இப்போ நேரடியாக சூப்பர் முதலமைச்சர் அங்கே கான்டாக்டை ரெடி பண்ணிட்டார். ஸோ இவரிடம் சொல்லாமலேயே பாஜக சைட்லேயும் கான்டாக்டை ரெடி பண்ணிட்டார், ராகுல் காந்தி சைட்லேயும் பண்ணிட்டாருங்கிறப்போ ஸோ டெல்லியில் இருக்கிறத விட நான் இங்கே வரேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சென்னையிலையும் 2-3 இடத்துல கேட்டிருக்காங்க, அங்கே திருச்செந்தூர் மற்றும் இந்த தொகுதியும் கேட்டிருக்காங்கன்னு வருகிறது. பட் அதை தாண்டி இங்கே 4 மந்திரி சபை போஸ்ட் சீட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பக்கம் கிச்சன் கேபினெட்னு அங்கேருந்து வருகிறது, ஒரு பக்கம் இளைஞர் அணி தலைவராக துணை முதல்வர் கொடுக்கிறார், இன்னொரு பக்கம் இது அமைச்சர்கள் சீனியர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பெண் நிறுவனம் கொடுக்கிறது, உளவுத்துறை சில பேரை கொடுக்குது. ஸோ இது எல்லாம் வர்றப்ப கூட்டணியை விட அங்கே மேலும் பல சிக்கல்கள், யாரை நீக்குவார்கள் யாரை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. பொன்முடி எனக்கு வேண்டான்ட்டாரு, ஐபியும் நிற்க மாட்டார்னு சொல்கிறாங்க. ஸோ இது போன்ற சிக்கல்கள் இன்னும் இவர் ஏவாவேலும் மகனுக்கும் சேர்த்து கேட்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகுங்கிறது அடுத்த சில நாட்களில். கனிமொழி வரும் பட்சத்தில் இதை ஸ்டாலின் விரும்ப மாட்டார்ல கண்டிப்பாக. இல்லை, முடிஞ்ச வரைக்கும் தடுக்க பார்ப்பாங்க. பட் இப்போ இதாவது என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் பெண்கள் ஓட்டு வாங்கினால் வாய்ப்பு அதிகம் என மிச்சம் எதுவுமே எடுபடலை. இளைஞர்களிடம் இந்த கட்சி சிறிதும் ஈடுபடவில்லை. அதாவது 1967 இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த 20-22% தான் கூட்டணி பலத்தால் தான் ஜெயிக்கிறாங்க. பட் இந்த முறை பெண்களுக்கு கொடுத்துள்ள அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இது பண்ணணும்னா பெண்கள் ஓட்டை கவரணுங்கிறப்ப 25 சீட்டுகள் வரை பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 170 சீட்டு திமுக அதில் கனிமொழியும் இருந்தால் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குன்னு பார்க்கப்படுகிறது. பட் வாய்ப்புகள் அவருக்கு கொடுக்காம இது பண்ணுறது. ஏன்னா நீ நின்னா திருப்பி தூத்துக்குடியில் தோத்துட்டா வம்பு அப்படிங்கிற மாதிரி எதையாவது சொல்லி பிறகு பார்த்து கொள்ளலான்னு ஒதுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பதில் மிக ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம்.